ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்ன பண்ண போகிறேன்னா எலாஸ்டிக்கோ வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். 3 எலாஸ்டிக்கோ மட்டும் இல்லை, 3 ஃபுட்பால் ஸ்கில்ஸ் உங்களுக்கு மேட்ச்சில் ஹெல்ப் ஆகிறது சொல்லி தர போகிறேன். கமெண்டேட்டர் வந்திருக்கான். ஸ்டெப் ஓவர். கிட்ட வராத. ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி வச்சு இப்படி இது வந்து 2 ஸ்டெப் ஓவர். இப்படி வச்சு இப்படி எடுத்து போகிறேன். நீங்க அடிக்க வரவங்க காப்பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் கழிச்சு சொன்னா பாத்தீங்களா? ஹாய் ஹலோ கூட எந்த பொசிஷன்ல உட்கார வைக்கிறா? படுத்துட்டு இருக்கேன் கிரவுண்ட்ல. கால் இப்படி மேலே இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பூஸ்ட் 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 இப்படி காலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்கில் வந்துடும். ஷார்ட்டை பார்த்தலையா? அந்த கேமல் நான் வந்து ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹேட்ரு. ஆனால் CR7 ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப சாரி. CR7 இப்போ இந்த ஸ்கில்லை தான் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிற கேமராமேன் கூட CR7 டை வாட்ச் பண்ணலாம். ஆமாம், நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன்ல, நான் தான் அவன். இது வந்து நான் ரொனால்டோ ஃபேன். அடுத்த இது CR7 தான்டா ரொனால்டோ பைத்தியங்களா. அப்படியா? அடுத்தது வந்து எலாஸ்டிகோ. இது வந்து இதுவும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இதுக்கு நீங்கள் இன் அண்ட் அவுட் பண்ணோம். ஸ்டெப் ஆன் முதல்ல இப்படி வச்சு பாலை நிறுத்திக்கோங்க. இப்படி வச்சு இப்படி புரியுதா? நானே வீடியோ பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டான். நான் ஸ்பீடாக பண்ணுறேன். எடுக்காது, இங்கே வரதெல்லாம் எடுக்காது. வாடா சீக்கிரம், மக்கள் வெயிட் பண்ணுறாங்களே. இப்படி வச்சு ஈஸி. இது என்னன்னா இவனே வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டான். நம்பாதீங்க வராங்கன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுவோம் டக்குன்னு. இவனை நம்பாதீங்க, வீடியோ வந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டான். நான் வந்து ஃபைனலில் ஒரு டிஃபெண்டரோட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஈஸி. அவனே ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறான். ஓகே, வீடியோ பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டு அவனே பாஸ் ஸ்டார்ட். அடுத்தது வந்து ஸ்டெப் ஓவர். இது வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். அந்த ஸ்டெப் ஓவரோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுவோம். பாருங்கள், முதல்ல இப்படி ஸ்டெப் ஓவர் பண்ணியாச்சா, அதுக்கடுத்து இது வந்து இப்படி திரும்ப பண்ணலாம். அடுக்கல முதல்ல இப்படி ஸ்டெப் ஓவர் பண்ணியாச்சா, காலை இப்படி வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து இங்கே பாருங்கள், ஸ்டெப் ஓவர் இந்த காலை வச்சு இப்படி. ஸ்டெப் 3 வந்து ஸ்டெப் ஓவர் அதே மாதிரி பண்ணுறான். இந்த 3 ஸ்கில்ஸை தான் நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். தெரியாமல் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நல்லா இப்போ அது வேணும்னே எனக்கு கடுப்பேற்றினதுக்காக. நெக்ஸ்ட்டு செகண்ட் நான் சொன்னதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் இதுதான். புரியுதா? இப்போ தேர்டோட டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இங்கே பேஸ்
என்னடா சின்ன பையன்கிட்ட அவன் வித்தியாலாம் காட்டுறேன்னு நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க. அப்படி நினச்சா அவன் வந்து எஃப்சி மெட்ராஸ் ட்ரெயின்டு 6 வயசுலேருந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான். அதனால் அதுக்கடுத்து அவன் பயங்கரமாக விளாடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.